உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலான விசேட அறிக்கையை வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு விரைவில் வழங்க உள்ளதாகவும், இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படும் எனவும் நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்றில் அவர் நிதியமைச்சில் இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இறக்குமதித்துறை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொது போக்குவரத்து தேவையான வாகனங்கள், பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், தனியார் வாகனங்கள் போன்றவற்றை பாகங்களாக இறக்குமதி செய்வதற்கும் அனுமதி வழங்குவது மிகவும் நடைமுறைக்குரியது என வலியுறுத்தப்பட்ட மேலும் வரி செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவர்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இது தொடர்பான ஆட்சேபனைகளை முன்வைக்க அனுமதிக்குமாறு பிரதிவாதி கோரியிருந்தார். அதன்படி ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் வரும் 15ஆம் தேதி வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. மேலும் நீதியான விசாரணையின்றி தம்மை பதவியில் இருந்து நீக்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டோர் எடுத்த தீர்மானத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி அமைச்சர்கள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மற்றுமொரு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக அவர் மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். பெண் போலீசார் குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டமை குறித்து கடந்த 4ஆம் தேதி கோவை பைசர் கிரைம் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கஞ்சா வழக்கு தொடர்பாக திருச்சி போலீசார் இன்று சவுக்கு சங்கரை மீண்டும் கைது செய்துள்ளது. அரச வங்கியொன்றின் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி நகைகளை அடகு வைத்து பணம் பெற்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ளது. குறித்த வங்கியிலிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் தனமல்லவில போலீசாரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் போலி மோதிரங்களை அடகு வைத்து 17,90,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர். அதேவேளை கைதான இருவரும் பலமுறை 10 போலி மோதிரங்களை வங்கியில் அடகு வைத்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. அம்பாறை மாவட்ட கடற்கரையோரங்களில் அடைமழை காரணமாக பிளாஸ்டிக் மற்றும் இறந்த தாவரங்களின் கழிவுகள் அதிகளவாக அங்கு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடைமழை காரணமாக வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கு தற்காலிகமான கால்வாய்கள் கடலை நோக்கி கடந்த 2 தினங்களும் முன்னர் வெட்டப்பட்டது. இந்நிலையில் அவ்வாறான கழிவுகள் அதிகளவாக கடற்கரையில் கரையொதுங்கி நிறைந்து காணப்படுகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் கரையோர பகுதிகளான காரைதீவு, மாளிகைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறாக கழிவுகள் அதிகளவில் தேங்கி நிற்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான கழிவுகள் அகற்றப்படாது கரையோர பகுதிகளில் தேங்கி நிற்பது கரையோர கடற்தொழிலாளர்களின் கடற்தொழிலுக்கு பெரும் சிரமங்களை கொடுப்பதுடன் வலைகளிலும் சிக்குவதால் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஜதாராபாத்தில் உள்ள பாச்சுவல்லி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கட்டுமானத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் 4 வயது குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். பலியானவர்கள் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த சம்பவம் நேற்று நடந்ததாகவும் பாச்சுப்பள்ளி போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.